நிறைய பேர் இந்த குழம்பு பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்காங்க. கடலைப்பருப்பை ஊற போட்டு அது கூட கொஞ்சோல வத்தல், ஜீரகம், வெள்ளைப்பூடு போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டு, நல்ல ஒரு கடாயில் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சோல ஜீரகமும் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி கொரன்னு அதில் வந்து கொஞ்சோல வெங்காயம் போட்டு இந்த பால் மாதிரி தனியாக ஒரு இதில் வச்சுக்கோங்க. ஸோ அதில் அப்படியே வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. குழம்பு மிளகா பொடி தான் போடணும், வேறு எந்த பொடியுமே தேவையில்லை. வீட்டில் அரைச்ச பொடினாலும் ஓகே, இல்லைனா உங்களுக்கு ஆச்சி மசாலானாலும் நல்லா தான் இருக்கும். பருப்பில் இருக்கிற ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து நல்லா அதை கரைச்சி அப்படியே அதில் ஊற்றி நல்லா தரன்னு புளியை ஊற்றி கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம முட்டை எப்படி போடுவோம், நல்லா கொதித்த பிறகு அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுங்க. சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. இது வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும், செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெயினாக ரைஸோட சப்பாத்தியோட செம்மையாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம சைடிஸ் எதுவுமே தேவையில்லை, வெஜிடபிள்ஸ் இதுவே போதும், அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு 2 உருண்டையை போட்டு கொஞ்சோலாம் ரைஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அடடடா அப்படிங்கிற